ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக தீர்க்கமாய் பேசுகிற ஒரு வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். ஹalleluya. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி. ஹalleluya. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை புதிதான பாத்திரமாய் வனைய விரும்புகிறார். சில மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். உங்களில் கெட்டுப்போன சில சூழ்நிலைகள் இருக்கலாம், சில குடும்ப உறவுகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சில பின்மாற்றம், பாவ வழிகள், கர்த்தரை விட்டு தூரமாய் போன காரியங்கள், சம்பாத்தியமெல்லாம் இழந்த நிலைமைகள், வாழ்க்கையிலே சில தடுமாற்றங்கள், சில பிரிந்த சூழ்நிலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில விழுந்து போன நிலைமைகள், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் நின்று குற்ற மனசாட்சியில் இருக்கிற நிலைமைகள், ஜெபிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், கர்த்தரை உண்மையாய் பற்றி கொள்ள முடியாமல், பரிசுத்தமாய் வாழ முடியாமல், ஊழிய செய்ய முடியாமல் சில காரியங்கள் கெட்டு போனதாக இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் திரும்ப வனைவதற்கு உங்களை கெட்டுப்போனதை மறுபடியும் கையில் எடுத்து உங்களை திரும்ப வனைய சித்தம் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வேலை காரியத்தில் அவர் சில திருத்தங்கள் செய்ய, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் செய்ய தேவன் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒருவர் மாத்திரமே அநேக மாற்றங்களை கொண்டு வர முடியும். நீங்கள் யாரை நம்பியிருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை மாத்திரமே இனி உறுதியாய் நம்பியிருங்கள். எங்கெங்கெல்லாம் நீங்கள் விழுந்தீர்களோ, கெட்டு போனீர்களோ, கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? அவர் உங்களில் சில காரியங்களை புதிதாய் வனைய விரும்புகிறார். திரும்ப வேறே பாண்டமாய் வனைய விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். உங்களுக்குள் சில மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களை புதிதான ஞானத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில புதிய ஆசீர்வாதத்திலே உங்கள் வாழ்க்கையை வனைய விரும்புகிறார். அவர் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிரச்சனைகளை மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, தடுமாற்றங்கள் மத்தியிலே வேத வார்த்தையை கொண்டு தேவன் சில மாற்றங்களை கொடுப்பார். வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது உங்களில் மாற்றத்தை கொடுப்பார். அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். உங்கள் கரத்தை இப்பொழுது கர்த்தர் பிடிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் வனைய விரும்புகிறார். பிரிந்து போனது மாத்திரமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் திரும்ப சேர்க்கிற தேவனை பாருங்கள். உடைந்து நொறுங்கி போன வாழ்க்கையவே பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் சரிப்படுத்தி புதிதாக்குற தேவனை நோக்கி பாருங்கள். இழந்து போனதையே பார்த்திருக்கலாம், ஆனால் திரும்ப கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனை பாருங்கள். கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் கையளித்தவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஊழியம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் சில மாற்றங்கள் வேறே பாண்டமாய் வனைகிற புதிதாக்குதலை கர்த்தர் இனி கொண்டு வர போகிறார். கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுப்பீர்களா? பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் திரும்பவும் வேறே பாண்டமாய் வனைவதற்கு ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே நீர் தாமே ஆண்டவரே, குயவன் கையில் களிமண்ணா எங்களை எடுத்து வனையும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களில் சில மாற்றங்கள் ஆண்டவரே நீர் கொண்டு வருவதற்கு சித்தமாக இருக்கிற என்பதை அறிந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சித்தம் போல வனைவதற்கு அர்ப்பணிக்கிறோம். பரலோக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் புதிதாய் வனையும்படி, நேர்த்தியாய் வனையும்படி, திரும்பவும் வேறே பாண்டமாய் வனையும்படி, யார் யாருடைய வாழ்க்கை இப்பொழுது
தொடுவதற்கு சித்தம் வைத்திருக்கிறீரோ இப்பொழுது தொடுவீராக. அவருடைய குடும்பங்களை, வேலை ஸ்தலங்களை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, ஆவிக்குறி வாழ்க்கை, ஊழியத்தை தொடுவீராக. நீர் விரும்புகிற மாற்றங்களை, முன்னேற்றங்களை கொண்டுவதற்கு நீர் தாமே சரிப்படுத்தும்படி, சீர்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சில சுபாவங்கள் ஆண்டவரே, சில போராட்டங்கள், எல்லா கீழ்ப்படியாத கடின மனதுகள், விட்டு கொடுக்காத மனதை மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவருடைய சுபாவம் உள்ளே வைத்து திரும்பவும் புதிதாக்குவீராக. குடும்ப உறவை புதிதாக்குவீராக. சமாதானத்தை ஆண்டவரை கொடுத்து நடத்துவீராக. ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே, குடும்ப ஆசீர்வாதத்திலே புதிதாய் வணையும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கென்று செய்கிற ஊழியத்திலே புதிதான காரியங்களை செய்ய கிருபை செய்வீராக, புதிதாக்குவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். வேறே பாண்டமாய் இனி இந்த பூமியிலே சாட்சியாய் உமக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இப்படி செய்வதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று முதல் திரும்ப தேவன் நம்மை புதிதாக்கி வணைவார். ஆமேன்.